அவர் உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் வரையிலேயும் தங்கத்தால் அலங்கரித்து பார்த்தவர் மயங்கிட பஞ்சவர்ண பொட்டும் போட்டார். அவள் முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வாராயிரம் பேர், பின்னழகை கண்டவர்கள் பேதலித்து பின்தொடர்வாராயிரம் பேர். அவ முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும் பட்டழகும் பொட்டழகும் அவள் வாயின் வடிவழகும். அடேங்கப்பா, அவ வரும்போது அவ மேல் வீசக்கூடிய மனமும் அவள் முகத்தின் பிரகாசமும் அவ காலில் அணிந்திருக்கிறாளே சலங்க ஜல் ஜல்னு காட்டு வழியா மோகினி நடந்து வந்தா. அரக்கன் அங்கிருந்து கண்டான். மோகினியை கண்டபோது யாரடியோ எவரடியோ என்று விசாரிக்க முதல்ல நீ யாருன்னு சொல்லப்பா. நாம் பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கண்ணியின் புருஷன். ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி அவரை எரிக்கணும்னு வந்தேன். எனக்கு பயந்து இறைவன் எங்கோ சென்று விட்டார். வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான். நீ நினைத்தலாம் இருக்கலாம் என்னோடு பார்வதியாக. அரக்கா, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? நான் மலையாள தேசத்தில மலையரசம் பெற்ற பிள்ளை, நான் 8வது பிறந்த மகா, என் பெயரு மோகினியா. எங்க அப்பாவுக்கு மலையரசனுக்கு நாங்க பிறந்தவா 8 பேரு. 7 பேரையும் எங்க அப்பா பெரிய ஸ்தலத்திலே கைபிடித்து கொடுத்தார். நான் 8வது பிறந்த மகா. சுயம்பரம் வைத்தாங்க. சுழட்டி எரிந்த மாலைய கூட்டத்திலே சொக்கே வந்து அமர்ந்திருக்க. நான் எரிந்த மாலை சொக்கங்களத்துல போய் சொகுசா விழுந்தது. கோட்டையில பிறந்தாலும் எனக்கு போட்ட விதிதான கிடைக்கும் அண்ணா. நான் மதுரை சொக்கனுக்கு எங்க அக்கா மீனாட்சியோட 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன். சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். அதனால அவன் தாலி அத்த மூஞ்சில விட்டுட்டு கணவனோடு சண்டையிட்டு நான் தகப்பன் வீடு வாரேனையா. ஒத்தையில் போறவள உடம்பரப்பா நினைக்கணும், தனியா போறவள உனக்கு தங்கையாக நினைக்கணும் அண்ணா என்று மோகினி சொல்ல. ஏ மோகினி, எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் இருக்காத, அட்டாமனு சொல்லம்மா. நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து உன்னை கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கேன். கரக்கா, அப்படி நான் உனக்கு 2ஆம் தாரமா வாக்கப்பட்டு வரணும்னு சொன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். உனக்கு மூத்த மனைவி ஒருத்தி இருக்கா. 5 விரலுக்கு நீ அக்கினி விரத்தை வாங்கி இருக்க. அவகிட்ட ஒருபடி அண்ணன் வாங்கி உண்ண மாட்டேன், எனக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று அலைகடலிலே முங்கி 3 முங்கு போட்டு என் முன்னாள் வந்து நின்று முண்டு விரலை எடுத்து உன் சிரசையை 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைத்து சத்தியம் பண்ணி கொடுக்க அடுத்த கணமே நான் உனக்கு மனைவியா வாரேன் என்று மோகினி சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து அலைகடலில் ஓடி வந்து முங்குவானா நிமருவானா மோகினியா முன்னால முண்டு விரலை எடுப்பானா. முண்டு விரலை எடுத்த அவன் சிரசையே 3 முறை சுத்தி உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக நான் மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒரு பிடி அண்ணன் வாங்கி உண்ண மாட்டேன், உனக்கு நான் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் அம்மா என்று முண்டு விரலை எடுத்து சிரசையே 3 முறை சுத்தி அவன் நடு தொண்டையிலே வைத்த போது தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரங்க சுக்க சுக்கா நொறுங்குவானா எரிந்ததொரு சாம்பலைத்தான் என் பெருமா கையில் எடுத்து ஆதி வெள்ளி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானே மைத்துனரே ஏ மாப்பிள்ள நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமையா
என்னால் அழிக்க முடியவில்லையே, உம்மால் எப்படி முடிந்தது? ஆண்டவா பரம்பொருளே, ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால், அவன் அழிந்து போவதும் பெண்ணால். பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகில் எதுவும் இல்லை. நான் எடுத்தேன் ஒரு பெண் மோகினி அவதாரம். மோகம் கொண்ட அரக்கனை நான் எரித்து விட்டேன் ஐயா. அதுக்கு என்ன இப்போ? ஐயா மாயக்கண்ணா, நீர் மோகினி அவதாரம் எடுத்தோம்னு சொன்னா நான் நம்பிடுவேன் நினைத்தீரா? அந்த அவதாரத்தை என் முன்னால் நீர் எடுத்தால் மட்டும்தான் உண்மை நான் நம்புவேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க, இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக, பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் போனோர் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திராதிகளாக கருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சாமி கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். ஐயா ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். சாமி
தின்ற பிள்ளை நீ இடுகாடு இடுகாடு போன பிள்ளை ஏ சுடலாய்யா நீ இறந்த பினோ தின்ற பிள்ளை உனக்கு பெற்றெடுத்த பார்வதியா ஐயா பெயர் கூட
தட்டோட வட்ட வட்ட சிறு வட்டலில ரெண்டு வாலிய பெண்டுகள் தட்டோட அம்மா வாலிய பெண்டுகள் தட்டோட அவன் தட்டு மறுக்கிற மாதிரி அம்மாளுக்கு தங்க சரப்பள்ளி கொத்தோட குட் நைட் கும்பம் எடுத்து வர மாறிக்கு குனிந்து கும்பிய கொட்டுங்கம்மா பாடி வர